ஹலோ காய்ஸ், வாங்க இன்னைக்கு மல்லி சீரியலில் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். மல்லி மேடம் கதிரேசன் சாருக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து ரூம் கதவை தட்டுறாங்க. சார்னு கூப்பிட்டுட்டு கதவை தட்டிட்டு இருக்காங்க. கதிரேசன் சார் உள்ளே வந்ததுக்கப்புறம், என்னம்மா மல்லி, என்னை சார்னு கூப்பிடுற, அப்பான்னு கூப்பிடு சாமி அப்படின்னு சொல்கிறாங்க. கதிரேசன் சாருக்கு ரொம்ப மல்லி மேலே அக்கறையும் அன்பும் ஜாஸ்தியாகிக்கிட்டே போகுது. இது எதனால என்ன ஆக போகுதுன்னு ஒன்றும் புரியலை. அதுக்கப்புறம் கதிரேசன் சார் மல்லிகிட்ட சொல்கிறாங்க, இப்போ தான் டாக்டர்கிட்ட பேசினேம்மா, பெத்த அப்பா நான், பிள்ளை இந்த மாதிரி இருக்கிற நிலமையை பார்த்துக்கிட்டு வீட்டிலேயே வச்சுக்கிட்டு சும்மா இருக்க முடியுமாம்மா, அதனால தான் ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போகலான்னு இருக்கேன். மாப்பிள்ளைக்கு இந்த விஷயம்லாம் தெரிய வேண்டாமா, நம்ம மட்டும் ஹாஸ்பிட்டலில் அழைச்சிட்டு போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் சார் மல்லிகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு மல்லி சொல்கிறாங்க. மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு எல்லாரும் ஹாஸ்பிட்டல் கிளம்புறாங்க. கதிரேசன் சாரும் மல்லியும் ரேணுகாவை அழைச்சிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிடுறாங்க. ஹாஸ்பிட்டலில் போய் உட்காந்துருக்கும் போது ரேணுகா யோசிக்கிறாங்க, இந்த டாக்டர் வேற ரொம்ப ஸ்பெஷலிஸ்டான டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை நம்ம நடிக்கிறத கண்டுபிடிச்சிருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்காங்க. ஒருவேளை நம்மளுக்கு பிரச்சனை இல்லைன்னு கண்டுபிடிச்சி டாக்டர் இவங்க கிட்ட சொல்லிட்டாங்கன்னா நம்ம மாட்டிக்குவோமே, இதுலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்காங்க. அடுத்தது என்ன நடக்க போகுதுங்கிறத அடுத்து வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.